அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் வருகின்ற 24ஆம் தேதி இதை செய்வதன் மூலம் தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான சிரமங்கள், சிக்கல்கள் விலகுவதோடு ஏன் எதற்கு என்று தெரியாமல் சந்திக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும். பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு உடன் பிறந்தவர்கள் மற்றும் உற்றார் உறவினரிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்களும் சிரமங்களும் விலகுவதோடு மிக சிறந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக இந்த ஆடி அமாவாசை விரத வழிபாடானது மேற்கொள்ள போகிறது, ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் வருடத்தில் எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் கூட அதில் மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக 3 அமாவாசைகள் பார்க்கப்படுகின்றன. ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை மற்றும் தை அமாவாசை என இந்த 3 அமாவாசைகள் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தட்சிணாயனமும் உத்தராயணமும் துவங்கக்கூடிய ஒரு வேளையில் இந்த அமாவாசைகள் வருகிறது. எனவே மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அமாவாசையாக பார்க்கப்படுவதோடு மட்டுமல்லாது ஆடி அமாவாசை தினத்தன்று முன்னோர்கள் பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்திற்கு வருவதற்காக புறப்படுகிறார்கள். மகாலய அமாவாசையில் பூலோகத்தில் வாசம் செய்வார்கள். தை அமாவாசையில் மீண்டும் பூலோகத்திலிருந்து பித்ருலோகம் புறப்படுவார்கள். இப்படி அமாவாசைகளில் மிகவும் முக்கியமான இந்த 3 அமாவாசையில் ஒன்றாக இந்த ஆடி அமாவாசையானது பார்க்கப்படுகிறது. இவ்வளவு சிறப்பு மேன்மை வாய்ந்த இந்த ஆடி அமாவாசையில் பல அதிரடியான மாற்றங்களும் ஏற்படக்கூடிய வகையில் 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்று வருவதும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. மேலும் இந்த வருடத்தில் வருகின்ற அமாவாசையானது பெருமாளுக்குரிய நட்சத்திரமான ஆயில்ய நட்சத்திரத்தில் வருவது கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த ஆடி அமாவாசையில் இந்த முன்னோர் வழிபாட்டை, தர்ப்பணத்தை சரியாக கொடுப்பதன் மூலம் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் தடையுமின்றி உறுதியாகவே உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருக்கின்றன. குறிப்பாக புதன், சந்திரன், சுக்கிரன், சனி என 4 கிரகநிலைகள் ஆட்சி பலம் பெற்றிருப்பதும் கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது வருடத்திற்கு எத்தனையோ அமாவாசைகள் வந்தாலும் இந்த ஆடி அமாவாசை கூடுதல் சிறப்பு பெற்ற ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த வேளையில் வருடத்தில் எத்தனையோ வாஸ்து தினங்கள் வந்தாலும் இந்த அமாவாசையில் வருகின்ற வாஸ்து என்பது கூடுதல் சிறப்பு வாய்ந்த மிகப்பெரிய வாஸ்துவாக பார்க்கப்படுகிறது. வாஸ்து பகவான் கண்விழிக்கக்கூடிய அற்புதமான நேரமும் இந்த அமாவாசை தினத்தன்று வருகிறது. எனவே அமாவாசை தினத்தில் வாஸ்து பூஜை, மிகப்பெரிய அளவிலான கட்டிட பணிகள் மற்றும் திட்டங்களை துவங்குவதற்கு ஏற்றதொரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதை தொடர்ந்து ஆடிப்பெருகு போன்ற பணிகளிலும் மிக சிறப்பான வளர்ச்சி காணக்கூடிய வகையில் வேறு வகையான திட்டங்களை துவங்குவதற்கு ஏற்றதொரு காலகட்டமாகவும் துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. மிக பெரிய வாஸ்து பூஜை வரக்கூடிய இந்த வேளையில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அதிரடியாக சந்திக்கக்கூடிய வகையில் அபரிவிதமான மாற்றத்தை உறுதியாகவே பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்பு நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அது மட்டுமல்லாது இன்றைய தினத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும் போது மிகவும் வலுவாக ஜன்மஸ்தானத்தில் பிதூர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் வலுவாக வீற்றிருக்கும் போது மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் ஆட்சி பலம் பெறுகிறார். நினைப்பதை காட்டிலும் சூரியன் சந்திரன் இணைந்து தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை துலாம் ராசிக்காரர்களுக்கு வலுப்படுத்துவது அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அஷ்டமத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். 9இல் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வித்யாகாரகரான புதன் வலுவாக வலம் வருகிறாருங்க. பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய புதன் நிறைந்த மாற்றத்தை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருவது சற்று கூடுதல் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் மிகவும் வலுவாக மோட்சக்காரகரான கேதுவும் மங்களக்காரகரான செவ்வாயும் இணைந்து வலம் வருகின்றன. லாபஸ்தானத்தை கிரகநிலைகள் வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயம் விலகி தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் நிறைந்த வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே
இந்த வேளையில் துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வது மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்பையும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று மிகவும் வலுவான அமைப்பில் ராசியின் ராஜ யோகாதிபதியான சனியும் அவருடன் இணைந்தும் ராகுவும் பலம் வருகின்றன. எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது. மிகவும் வலுவாக 9 பலம் வருகிறாருங்க முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான். எனவே நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே அமைய போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயம் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். துலாம் ராசிக்காரர்கள் இந்த விரத வழிபாட்டை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றால், உறுதியாகவே அன்றைய தினத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி நீர்நிலைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்து தர்ப்பணம் கொடுக்க வேண்டும். மனதார முன்னோரை நினைத்து வழிபடுவதன் மூலம் பித்ரு தேவதையின் ஆசிரும் அருளும் நிறைவாக உங்களுக்கு கிடைக்குங்க. இந்த வேளையில் நாம் முன்னோர்கள் மறுஜென்மம் எடுத்திருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு பதில் பித்ரு தேவதையின் ஆசீர் நிறைவாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. முன்னோர்கள் மறுஜென்மம் எடுக்கவில்லை என்றால் அவர்கள் மனம் மகிழ்வதோடு மட்டுமல்லாது 21 ஆண்டுகள் கிடைக்கக்கூடிய பலன் கிடைப்பதோடு மட்டுமல்லாது 21 தலைமுறையாக ஏற்படக்கூடிய பித்ரு தோஷங்கள் நீங்கி மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் நிச்சயமாக நிறைவாக உங்களுக்கு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகும். எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை துலாம் ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களது கையில்தான் இருக்கிறது. அன்றைய தினத்தில் விரதத்தை நிவர்த்தி செய்வதற்கு முன் நிச்சயமாக காகத்திற்கு உணவளிக்க வேண்டும். முன்னோர்கள் என்று பாவிக்கக்கூடிய காகத்திற்கு உணவளிப்பதால் நிறைந்த நன்மை நிச்சயமாக உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது வாயில்லா ஜீவன்கள் என்று சொல்லக்கூடிய பறவைகள் விலங்குகளுக்கும் தங்களால் இயன்றவரை உதவிகளை செய்யுங்கள். அதன் மூலம் நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வழிபாட்டை யார் மேற்கொள்ள வேண்டும் என்றால், தாய் தந்தை இல்லாத ஆண்கள் மேற்கொள்ள வேண்டும். சகோதரர் அல்லது கணவர் இருக்கும்போது பெண்கள் வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. குழந்தை, சகோதரர், கணவர் இல்லாத பட்சத்தில் பெண்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதோடு மட்டுமல்லாது சரியான முறையில் மேற்கொள்வதோடு இன்றைய தினத்தில் விரதம் இருந்து வழிபாட்டை மேற்கொள்வதாலும் நிறைந்த நன்மை உண்டு. தவற முடியாமல் மேற்கொள்வதால் நிறைந்த நன்மை இந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களை தேடி வரும். அதே சமயம் தவற விடுகிறவர்கள் நிச்சயமாக விரத வழிபாட்டை மேற்கொள்வதால் மகத்தான புண்ணியங்கள் உங்களை வந்து சேரும். தவறாமல் அன்றைய தினத்தில் மற்றவர்களின் பசியை தீர்க்கக்கூடிய வகையில் அன்னதான உதவி செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் அபரிவிதமாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை.